தமிழ்நாட்டில் 98.69% எஸ்ஐஆர் படிவங்கள் பதிவேற்றம். 6,40,00,000 படிவங்கள் விநியோகிக்கப்பட்ட நிலையில் 6,32,00,000 எஸ்ஐஆர் படிவங்கள் திரும்பப் பெறப்பட்டுள்ளதாக தேர்தல் ஆணையம் விளக்கம். வருகிற 9ஆம் தேதி புதுச்சேரியில் விஜய் பங்கேற்கும் கூட்டத்திற்கு 5,000 பேருக்கு மட்டுமே அனுமதி. கர்ப்பிணிகள், முதியவர்கள், குழந்தைகள் கூட்டத்திற்கு வர காவல்துறை அனுமதி மறுப்பு. பாமக விவகாரத்தில் தேர்தல் ஆணைய மோசடியில் ஈடுபட்டுள்ளதாக ஜி.கே. மணி குற்றச்சாட்டு. தேவைப்பட்டால் சிவில் நீதிமன்றத்திற்கு நாடுவோம் என்றும் விளக்கம். புயல் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட இலங்கைக்கு தமிழ்நாடு அரசு சார்பில் 950 டன் நிவாரணப் பொருட்கள், அரிசி, பால் உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்களை முதலமைச்சர் ஸ்டாலின் கப்பல் மூலம் கொடியசைத்து அனுப்பி வைத்தார். ரத்தான விமானங்களில் முன்பதிவு செய்த பயணிகளுக்கு நாளை இரவு 8 மணிக்குள் டிக்கெட் கட்டணத்தை திரும்ப வழங்க வேண்டும். இண்டிகோ நிறுவனத்திற்கு மத்திய அரசு உத்தரவு. விதிகளை மீறி விமான கட்டணம் கூடுதலாக வசூலிக்கப்பட்டால் கடும் நடவடிக்கை. நிர்ணயிக்கப்பட்ட கட்டணத்தை மட்டுமே வசூலிக்க வேண்டும் என விமான நிறுவனங்களுக்கு மத்திய அரசு எச்சரிக்கை. இண்டிகோ விமானங்கள் ரத்து செய்யப்பட்டதால் 2வது நாளாக விமான கட்டணம் பல மடங்கு உயர்வு. சென்னையிலிருந்து கோவை செல்ல 57,700 திருச்சி செல்ல 26,700 நிர்ணயம். தனது செயல்பாடுகளை மீண்டும் உறுதியுடன் தொடங்கியிருப்பதாக இண்டிகோ நிறுவனம் விளக்கம். அடுத்த சில நாட்களில் விமான சேவை சீராகும் என்றும் உறுதி. முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தலைமையில் மதுரையில் நாளை முதலீட்டாளர்கள் மாநாடு. 56,766 புதிய வேலைவாய்ப்புகளுக்கு வழிவகுக்கும் வகையில் 91 ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகிறது. நாகர்கோவிலிருந்து தாம்பரத்திற்கும் திருவனந்தபுரத்திலிருந்து சென்னை எழும்பூருக்கும் சிறப்பு ரயில். நாடு முழுவதும் இண்டிகோ விமான சேவை பாதிக்கப்பட்ட நிலையில் தெற்கு ரயில்வே அறிவிப்பு. விவசாய சங்கங்களின் ஒருங்கிணைப்பு குழு தலைவர் பி.ஆர். பாண்டியனுக்கு 13 ஆண்டுகள் சிறை தண்டனை. 2015 ONGCக்கு எதிரான போராட்டத்தில் பொது சொத்தை சேதப்படுத்தியதாக தொடரப்பட்ட வழக்கில் திருவாரூர் நீதிமன்றம் தீர்ப்பு. கும்பகோணம் அருகே ஆயுதங்களால் தாக்கியதில் படுகாயமடைந்த 12ஆம் வகுப்பு மாணவன் மூளைச்சாவு. தாக்குதலில் ஈடுபட்ட 15 மாணவர்கள் கைது செய்யப்பட்டு தஞ்சை சீர்திருத்த பள்ளியில் அடைப்பு. புதுச்சேரியில் தடுப்பூசி போடப்பட்ட 3 மாத ஆண் குழந்தை உயிரிழப்பு. குழந்தை உயிரிழந்த நிலையில் உறவினர்கள் சாலை மறியல் போராட்டம். கோவையில் கூட்டு பாலியல் வன்கொடுமை வழக்கில் கைதான 3 பேர் மீது குண்டர் சட்டம் பாய்ந்துள்ளது. சதீஷ், கார்த்திக், தவசி ஆகியோர் மீது குண்டர் சட்டத்தின் கீழ் நடவடிக்கை.
விஜயை சந்திக்க பிரவீன் சக்கரவர்த்திக்கு நாங்கள் அனுமதி தரவில்லை. திமுகவுடன் கூட்டணி பேச்சுவார்த்தை நடந்து வருவதாக செல்வ பெருந்தகை விளக்கம். யார் வந்தாலும் மக்கள் மனசில் 2 பேர்தான் என செல்லூர் ராஜு பேட்டி. முதலமைச்சர் மு க ஸ்டாலினா இல்லை முன்னாள் முதல்வர் எடப்பாடி பழனிசாமியா என்றுதான் மக்கள் பார்ப்பார்கள் என்றும் பேச்சு. எல்லோருக்கும் எல்லாம் மற்றும் சமத்துவ சமுதாயமே திமுக அரசின் லட்சியம். தாயுமானவர் திட்ட விரிவாக்க நிகழ்ச்சியில் முதலமைச்சர் ஸ்டாலின் பேச்சு. மழைநீர் வடிகால் அமைக்கிறோம் என்ற பெயரில் சென்னையில் சுமார் 5000 கோடி ஏப்பம் விட்டு ருசி கண்ட திமுக. பள்ளிக்கரணை சதுப்பு நிலமும் பெருமளவு ஆக்கிரமிக்கப்பட்டுள்ளதாகவும் பாஜக மாநில முன்னாள் தலைவர் அண்ணாமலை குற்றச்சாட்டு. எந்த அயோத்தி போல தமிழ்நாடு மாற வேண்டுமென நயினார் நாகேந்திரனுக்கு திமுக எம்பி கனிமொழி கேள்வி. பாஜகவை படுதோல்வி அடைய செய்து மக்கள் தூக்கியிருந்த ஃபைசாபாத் தொகுதியில் உள்ள அயோத்தியை போலவா என்றும் விமர்சனம். தாவேகாவில் இணைந்த நாஞ்சில் சம்பத்திற்கு கட்சி பதவி. கட்சியின் பரப்புரை செயலாளராக நியமனம். தருமபுரியில் அம்பேத்கர் சிலைக்கு மாலை அணிவிக்க வந்த பாஜக விசிகவினரிடையே வாக்குவாதம். மாலை அணிவிக்க வந்த பாஜகவினரை அணிவிக்க விடாமல் விசிகவினர் தடுத்து நிறுத்தியதாக தகவல். வேலூர் மாவட்டம் குடியாத்தத்தில் ரூபாய் 13 கோடி ஜிஎஸ்டி பாக்கி என கூறி பெண்ணின் வங்கிக் கணக்கு முடக்கம். காலனி தொழிற்சாலையில் ரூபாய் 8000 ஊதியத்தில் பணியாற்றும் யசோதா என்பவரின் வங்கிக் கணக்கு முடக்கப்பட்டதால் அதிர்ச்சி. மைனர் குழந்தைகளை எந்த சூழ்நிலையிலும் பெற்றோரோ நீதிமன்றங்களோ கடைசரக்காக கருதக்கூடாது. குழந்தைகளின் உணர்வு விருப்பங்களுக்கு முன்னுரிமை தர வேண்டும் என சென்னை உயர்நீதிமன்றம் கருத்து. டிசம்பர் 19 முதல் கல்லூரி மாணவ மாணவிகளுக்கு விலையில்லா மடிக்கணினி வழங்கும் திட்டத்தை தொடங்கி வைக்கிறார் முதலமைச்சர். பிப்ரவரி இறுதிக்குள் 10 லட்சம் மாணவ மாணவிகளுக்கு மடிக்கணினி வழங்கும் பணிகளை முடிக்க இலக்கு. திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி அருகே 5000 ஏக்கர் நெற்பயிர்கள் அழுகிய அவலம். பாதிப்புகளை அதிகாரிகள் வந்து இதுவரை ஆய்வு செய்யவில்லை என விவசாயிகள் புகார். புதுச்சேரியில் போலி மாத்திரை தயாரிக்கும் தொழிற்சாலையின் தலைமை அலுவலகத்திற்கு சீல் வைப்பு. ஊழியர்களை வெளியேற்றி கணினி ஹார்ட் டிஸ்க் பறிமுதல் செய்து சிபிசிஐடி போலீசார் அதிரடி. சென்னையில் ஆபரண தங்கம் விலை சவரனுக்கு 320 ரூபாய் உயர்ந்து 1 சவரன் 96,320 ரூபாய்க்கு விற்பனை. வெள்ளி விலை கிராமிற்கு 3 ரூபாய் உயர்ந்து 1 கிராம் ரூபாய் 199ற்கு விற்பனை.